தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்து இந்த குறுகிய காலத்தில் 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க, 17,000 கோடி வருவாய் செலவு செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா எப்படி ஏற்கனவே இருக்கிற கடனை திருப்பி செலுத்த முடியும்? எப்படி புதிய திட்டத்திற்கு வருமானம் இல்லாம செயல்படுத்த முடியும்? கொரோனா காலத்தில் ஒரு வருட காலம் அரசுக்கு வருவாய் கிடையாது, இன்றைக்கு டாஸ்மாக் வருமானம் கிடையாது, பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, அதே போல எக்ஸைஸ் கிடையாது. ஆக இப்படி வருமானம் மிக மிக குறைவு. அந்த காலகட்டத்தை கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது தீர்ந்து போன கட்சி மற்றும் சிலர் என்று பேசினார். அதிமுக தீர்ந்து போன கட்சி அல்ல, மக்களுடைய குறைகளை தீர்த்து வச்ச கட்சி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தூய ஆட்சி நடைபெறுதா நீங்க தான் சொல்லணும். தூய ஆட்சினாரு, வெளிப்படை ஆட்சினாரு, இப்ப யாரெல்லாம் சேர்த்திட்டு இருக்காரு, யார் மேலாம் குற்றம் சொல்லிட்டு இருந்தாரு, குற்றம் சொல்றவங்களாம் அவருடைய இயக்கத்தில் இணைச்சிட்டு தான் இருக்காரு. அப்ப எங்க போய் தூய ஆட்சி, எங்க வெளிப்படைத்தன்மை இருக்குது? இந்த ஆட்சியில என்ன செஞ்சாங்க? இந்த 60 நாட்கள் ஓடி போச்சு. இந்த 60 நாட்கள் இந்த ஆட்சியில செய்த சாதனை என்ன?